ராகம் பாடிடுவேன். புலரும் புது காலை பொழுது நான் புது ராகம் பாடிடுவேன். புகழ் கீதம் இசைப்பேன் புனிதனே என் இயேசுவே என் நேசனே. புகழ் கீதம் இசைப்பேன் புனிதனே என் இயேசுவே என் நேசரே. காணாமல் போன ஆடு நான் உன்னை காண்பதற்கு தேடும் மாயனே. காணாமல் போன ஆடு நான் என்னை காண்பதற்கு தேடும் மாயனே. கானக உலகில் அலையும் நான் உன்னை காண்பதற்கு தவித்தேன் நாளும். கர்த்தர் இயேசு நீ வந்தாய் என்னை கண்டு மகிழ்வுற்றாய். கர்த்தர் இயேசு நீ வந்தாய் என்னை கண்டு மகிழ்வுற்றாய். காட்டினாய் வழியை தந்தாய் ஒளியை. காட்டினாய் வழியை தந்தாய் ஒளியை. தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடொன்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே அருமையான சோதரிகள், இந்த காலை வழியிலே ஆண்டவருடைய திருச்சந்நிதியிலே உன்னதமான கல்வாரி பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு உலகிலே நாங்கள் வாழுகின்ற பொழுது, இயேசுவுக்கு நாங்கள் சாட்சிகளாக வாழுகின்ற பொழுது, பல சவால்கள் பல துன்பங்கள் வருகின்ற பொழுதிலும் நாங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு தூய ஆவியார் எங்களுக்கு துணை நிற்பார் என்பதை உறுதிப்படுத்துகின்றார். எனவே நாங்கள் ஆண்டவருடைய இயேசுவினுடைய அருளோடும் தூய ஆவியுடைய துணையோடும் அன்றாட வாழ்க்கையுடைய பயணத்தை வெற்றிகரமாக மேற்கொள்ள இறை அருளை இறைஞ்சுவோம். இந்த திருப்பலியை நாங்கள் நன்றி கருத்தாக ஷால்டன் ரோ என்பவருடைய பிறந்த நாளை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றியுறும். ஆண்டவருக்கு தேவையான ஆசீர்வாதங்களை பொழிந்து நட்சத்திரத்தோடு வாழ கிருபை செய்வாராக. இன்னும் ஒரு நன்றி திருப்பலியாக மாதா திருதி ஆண்டவருடைய பெயராலே ஒரு குடும்பம் நன்றி கூறுகின்றது. இறைவன் தொடர்ந்து அந்த குடும்பத்தை பராமரிக்க மன்றாடி கொள்ளுவோம். மேலும் இறந்த விசுவாசிகளாக இறந்த சகல விசுவாசிகளுக்காகவும் இன்னுமாக பிலோமினா தம்பிநாயம் என்பவருடைய ஆன்மகளை பாற்றி காவந்த பலியை ஒப்புக் கொடுப்போம். யாவரும் அவருடைய இரக்கத்தினால் அவருடைய பாவத்தலகிருந்து விடுதலை பெற்று அவருடைய நித்திய வீட்டிலே பங்கு பெற இறைவனை பிரார்த்திப்போம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வை கொண்டாட நாங்கள் தகுதி பெறும் பொருட்கள் பாவங்கள் குறைகளை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சிட்டு உலகையுடைய திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமைத்தலைந்து நீர் விடுவித்த உம்முடைய நம்பிக்கையாளருக்கு புனித பேரம்பத்தை தந்து அவர் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக.
உம்மோடு பரிசுத்த ஆவினக்கியத்தில் சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எங்கள் கைவினைப் பொருள்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவாக்கியங்கள் 1 முதல் 9 வரை. ஆண்டவர் கூறுவது: இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியறலும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏறமாட்டோம். எங்கள் கைவினைப் பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் எனச் சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூர்வேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரவேல் பனி போல் இருப்பேன். அவனுக்கு லீலி போல் மலர்வான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனைப் போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தழைத்து ஓங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோன் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவி சாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகிறார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கான பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாட்டிடும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாட்டிடும். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையே. மெய்ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும். நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும். உறை பணியிலும் வெண்மையாவேன். ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாட்டிடும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாட்டிடும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாட்டிடும். ஆண்டவரே, என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா 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 உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்பொழுது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவரிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் திருத்துவர்களை நோக்கி கூறியது, இதோ ஓய்நாய்கள் இடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல் நான் உங்களை அனுப்புகின்றேன். எனவே பாம்புகளைப் போல் முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் மனிதர் உங்களை யூத சங்கத்திடமும் ஒப்புவிப்பார்கள். தங்கள் கொள்கை தூடங்களில் உங்களை சாட்டியால் அடிப்பார்கள். என்பொருட்டு ஆளுநரிடமும் அரசரிடம் உங்களை எடுத்துச் செல்லுவார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தார் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவதென்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகளையும் நம்முடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்லுவதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்லுவார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்பெறுவர். அவர் உங்களை ஒரு நகரிலே துன்படுத்தினால் வேறு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகையை நீங்கள் இஸ்ராயல் மக்களின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவிலே அருமையான சகோதர சகோதரிகளே, நற்செய்தி பகுதியானது வார ஆண்டவர் இயேசு தம்முடைய தூதர்களை பணி செய்வதற்காக அனுப்புகின்ற பொழுது அவர்கள் எச்சரிக்கை செய்து தமது உறுதிப்பாட்டையும் பிரசன்னத்தையும் கொடுப்பதாக வாக்கு பண்ணியதை நாங்கள் பார்க்கின்றோம். அவள் யார் மத்தியிலே அனுப்பப்படுகிறார் என்று சொன்னால், ஓய்நாளிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போன்று பல சவால்கள், பல கஷ்டங்கள், பல எதிர்ப்புகள், தடைகள் மத்தியிலே தான் நீங்கள் பணி செய்ய போகின்றீர்கள். ஆனால் அந்த தடைகளையும் சவால்களையும் வெல்லக்கூடிய ஆற்றலும் வெல்லம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்றார். நீங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும்? நீங்கள் பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும், எனவே நாங்கள் முன்மதியோடு எவ்வாறு விவேகம் உள்ளவர்களாக இதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அறிந்து புரிந்து சூழலுக்கேற்ப செய்கின்ற செயல்பாடைத்தான் முன்மதி என்று சொல்லுகின்றோம். போன போக்கிலே நாங்கள் எங்களுடைய மனம் கொண்ட பிரகாரம் எண்ண பிரகாரம் இதையும் செய்து முடிப்பதல்ல, மாறாக ஒரு திட்டமிட்டு ஒரு சரியான வகையிலே இந்த சூழலுக்கு ஏற்ற வகையிலே அதை செய்வது முன்மதியாக இருக்கின்றது. அடுத்தபடியாக புறாக்களைப் போல கபடற்றவர்களாக, அதாவது நாங்கள் புனிதம் உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, அப்பழுக்கற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுங்களை அழைக்கின்றார். நீங்கள் செல்கின்ற இடங்களிலே உங்களுக்கு பலவிதமான சவால் இருக்கும் என்பதை சொல்லிய பொழுது நீங்கள் எவ்வாறு சார்ந்து பகர்வீர்கள்? அந்த சாட்சியமான வாழ்க்கை ஒரு வகையிலே உங்களுடைய குடும்பத்துக்குள்ளும் வரலாம், உங்களை சூழ்ந்திருக்கின்ற சமூகத்துக்குள்ளும் வரலாம், திருவைக்குள்ளும் வரலாம். உங்களுக்கு எதிராக உங்களுடைய குடும்ப உறவுகளே எதிராக எழுந்து பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்களை ஆண்டவர் இயேசுனுடைய திரு அவைக்கு எதிராக அல்லது நற்செய்தியுடைய பரிப்புரைக்கு எதிராக அல்லது இறை அரசினுடைய
விழுமியங்களுக்கு எதிராக உங்களை பல்வேறு சவால் விடுக்கின்ற பொழுது நீங்கள் அஞ்ச வேண்டாம். உங்களை ஆளுநர் முன்னிலையிலே அல்லது அரசுகள் முன்னிலையில் உங்களை அழைத்துச் செல்வார்கள். உங்களிடத்திலே கேள்விகளை கேட்பார்கள், விசாரிப்பார்கள். அந்த வழி நீங்கள் பயப்பட வேண்டாம். காரணம், நீங்கள் உங்கள் மனதில் இருந்து பேசுவதல்ல, உங்கள் வழியாக தூய ஆவியார் செயல்படுவார், அவரே பேசுவார். எனவே நீங்கள் தைரியமாக நம்பிக்கையோடு இருங்கள். ஏனென்றால் உங்களுடைய கஷ்ட துன்பங்களிலே, உங்களுடைய இடுக்கண்களிலே, உங்களுடைய சவால்களிலே எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை தூய ஆவியானவர் கற்றுத்தருவார். அவர்களை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்றுதான் இன்றைய நற்செய்தி வாசகம் சிறுவர்களுக்கு அவருடைய பணிப்புரையிலே சொல்லப்படுகின்றது. அதே செய்திகள் தான் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நாங்கள் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த உலகிலே நாங்கள் பலவிதமான சவால்கள் மத்தியிலே வாழுகின்றோம். தீமைகள் எங்களை சூழ்ந்திருக்கின்றது. பலவிதமான துன்பங்கள், சோதனைகள், பலவிதமான சவால்கள், எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஏற்புடையதில் அல்லாத காரியங்கள் எல்லாம் இன்றைய காலத்திலே இலகுவாக எங்களுக்கு சவால்களாக அமைகின்ற பொழுது நாங்கள் எது செய்வது ஏது செய்வதென்று நாங்கள் கலக்கமடையாமல் தூய ஆவியான் துணை கொண்டு அனைத்தையும் வெல்ல முடியும் என்பதை கற்றுக்கொள்வோம். தூய ஆவியானவரை துணைக்கு வரவழைப்போம். அவருடைய துணையும் வல்லமையும் பெற்று நாங்கள் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ இந்த பலியிலே மன்றாடுவோம். ஆமென். பாடலன் 99. பாடலன் 99. அன்பின் பலியாய் ஏற்பாய், உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார். அன்பின் பலியாய் ஏற்பாய், புண்படும் மனதில் துயர் தீர்ப்பாய், புண்படும் மனதில் துயர் தீர்ப்பாய், எம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெற செய்வாய். அன்பின் பலியாய் ஏற்பாய், வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வள்ளலுன் கருணையில் வாழ்கின்றோம். வாழ்வின் கொடைகள் பெறுகின்றோம், அருள் வள்ளலுன் கருணையில் வாழ்கின்றோம். முழு முதற் தலைவாய் இறங்குகின்றோம், முழு முதற் தலைவாய் இறங்குகின்றோம். அம்மை திருப்பலி பொருளாய் தருகின்றோம். அன்பின் பலியாய் ஏற்பாய். சகோதர சகோதரியினுடைய உங்களுதுமான இத்திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். மூச்சுக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திருஅவையரின் நலனுக்காகவும் மது கையிலின்றி பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, மது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவதாக. உன்னக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம்மவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். சதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவனான தந்தையே, எமது அன்பான மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராக மீளேற்றினவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியினால் உடலெடுத்து கன்னி மரிடமிருந்து பிறந்தார். உம்முடைய திருவிடத்தை நிறைவேற்றி பிறந்த மக்களை எமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவிவன் உயிர்ப்பை வெளிப்படுத்தினார்.
ஆகவே வானக தூதரோடும் உனது அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: ஆண்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், மன்னகம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் திருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து முன்னமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் திருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய திருமணன்று ஊழியம் புரிய தகுதி உழவங்களை ஏற்றுக்கொண்டு எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களால் எஸ்டி ஞான பிரகாசம், எல்லா திருநிலையராக அனைவரோடும் உடைய திறவை அன்பிலே நிறைவர செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டு உம்முடைய திருமொழியில் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் அன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான யோசே, புனித திரு தூதர்கள், உம்முடைய பாதுகாவலாகிய திருமுழுக்கு யோவான், இலங்கையின் திருத்துதரான் யோசவாஸ், இந்த உலகிலே மக்குவந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று இந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பின் கடையில் துண்ணப்பட்டு இயேசு கற்பித்த பிரகாரம் முன்னது தந்தை நோக்கி நாங்கள் நம்பிக்கையோடு செபிப்போம். உலகத்திருக்கிற எங்கள் தந்தையே, துயரென போற்ற பிறக உமது ஆட்சி வருக, உமது திருவிழாம் முன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, நாங்கள் சந்திக்கிற துன்பங்கள், கஷ்டங்கள், நோய் நொடிகள் நினைத்திருந்த மங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் புரிய உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் ஒன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கியிருக்கும் பேரம்பத்திற்காகவும் என் முற்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் பலமும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நம்முடைய திருத்தூதர்களுக்கு சொன்னீரே, எங்கள் பாவங்கள் பலவீனங்களை பாராமுடி திருவை நம்பிக்கை கண்ணோக்கி உம்முடைய திருவிடத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவின் அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடம் அந்த நாள் தகுதியற்றவன் வாத்து மற்றும் சொல்லியலும் சொல்லியலும் ஆன்மா நலமடை. நலமடையும். பாடலன் 163. பாடலன் 165. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே. நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். பெயர் சொல்லி அன்பால் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய். என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய். என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகள் ஒன்று கண்டேன். தாயுறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றேன். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று
என்னுடன் கூட இருந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நீ தேடும் மான் போல தேடி வந்தேன், நீரின்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். நீ தேடும் மான் போல தேடி வந்தேன், நீரின்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீராளும் தெய்வம். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீராளும் தெய்வம். என் இயேசு நீயே என்னுள்ளம் நின்றாய், நிதமென் பாதை முன்னே நீதானே சென்றாய். உன்னோடு நான் பாடுவேன், ஒரு போதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட இருந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீ என் கனவிலும் நீ, நினைவிலும் நீ என் கனவிலும் நீ, நீங்காத நிழலாகவா இறைவா. ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேற்றவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழ்வோமாக. யூபிலி ஆண்டு வேண்டுதல் சபம். விண்ணகத்திருக்கிற தந்தையே, திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூயாவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் மதசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை நம்மில் முன்னெழ செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு முதமாட்சி அன்றன்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெறச் செய்தருளும். செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மில் உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. யூபியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான எம்மிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றைக்கும் எக்காலத்துக்கும் இறைவனாகி உமக்கே உரித்தாக. ஆமென். ஓங்கும்
எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.